ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 77வது தலைப்பு. ஜாதி முறை. பிறப்பாலேயே குணமும் தொழிலும். தொடர்ச்சி. இந்த விஷயத்தை நான் சொல்வதை காட்டிலும் மகாத்மா காந்தி சொன்னதை எடுத்து காட்டினால் சீர்திருத்தக்காரர்கள் ஒத்துக்கொள்வார்கள். காந்தி இப்படி சொல்கிறார்: கீதையானது குணத்தையும் கர்மாவையும் பொறுத்தே ஒருத்தனின் வர்ணம், அதாவது ஜாதி அமைகிறது என்றுதான் சொல்கிறது. அதாவது பரம்பரையால் பிறப்பால் அமைகிறது என்று சொல்லவில்லை. ஆனால் குணமும் கர்மாவும் பிறப்பின் மூலம் பாரம்பரியமாக பெறப்படுகிறவையே. அதாவது the Gita does talk of varna being according to guna and karma, but guna and karma are inherited by birth. ஆகையால் கிருஷ்ண பரமாத்மா கொள்கை ஒன்று காரியம் வேறொன்று என்று முரணாக பண்ணவில்லை என்பது சீர்திருத்தவாதிகள் எல்லோரும் தலைவராக ஒப்புக்கொள்ளும் மகாத்மா காந்தியின் வார்த்தையாலேயே உறுதியாகிறது. நவீன கொள்கைக்காரர்கள் தங்கள் இழுப்புக்கு வேத சாஸ்திரங்களையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் இழுத்து வளைக்கக்கூடாது. கிருஷ்ணர் நான் சொல்கிறேன் நீ கேள் என்று அடித்து பேசுகிறவர்தான். ஆனால் அவரே ஜனங்கள் எப்படி காரியம் பண்ண வேண்டும் என்கிறபோது நான் இப்படி சொல்கிறேன் என்று சொல்லாமல் சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அதுவே பிரமாணம் என்று அழுத்தி சொல்லியிருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த சாஸ்திரப்படி ஜாதிகள் பிறப்புப்படிதான் பிரிந்திருந்தன என்பது பாரத, பாகவத, விஷ்ணு புராணாதிகளிலிருந்து நிச்சயமாக தெரிகிறது. பிறப்பால் ஜாதி என்கிற சாஸ்திரங்களே கிருஷ்ணர் காலத்துக்கு பிறகுதான் வந்தது என்று கூட இக்கால ரிசர்ச்காரர்கள் சொல்லக்கூடுமாதலால் இவ்விஷயத்தை சொல்கிறேன். கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்தில் வர்ணாசிரம விபாகங்களை சொல்கிற சாஸ்திரங்கள்தான் தர்ம பிரமாணமாக இருந்தன என்று பாரத, பாகவத, விஷ்ணு புராணாதி கிரந்தங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்கின்றன. இவ்வாறாக பிறப்பின்படியே வர்ண விபாகம் செய்யும் சாஸ்திரங்கள் அனுசரிக்கப்பட்ட காலத்தில்தான் பகவான் ஸ்பஷ்டமாக யசாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிகார்ஹசி. எவன் சாஸ்திர விதியை மீறி சொந்த ஆசைகளின் வசப்பட்டு தொழிலை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு சித்தி இல்லை, சுகமில்லை, கதி மோட்சமும் இல்லை. எந்த தொழில் செய்யலாம், எது கூடாது என்று வரையறுத்து கொள்வதற்கு சாஸ்திரந்தான் பிரமாணம். இப்படி சாஸ்திரோக்தமான வழியை உணர்ந்து அதன்படி தொழில் செய்வதற்கு உரியவனாகவே இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் அவர் பிறப்புப்படி ஜாதி என்பதைத்தான் நிர்தாரணம் பண்ணுகிறார், வலியுறுத்தி நிலைநாட்டுகிறார் என்பதில் லவலேச்சமும் சந்தேகமே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.